கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்டலாம் வந்து பர்மிஷன் கேட்டுன்னு அந்த 7000 அடி போயிட்டு சும்மா இவ்வளோ தூரம் சிலையை பார்த்துட்டு வணங்கிட்டு உபதியத்தை பூசிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இல்லத்திற்கு அகத்தியம் நிச்சயமாக வருவோம். அழைத்தால் சற்சங்க பெருவிழா நிகழ்த்த தவநிலையில் சித்தனோடு காட்சியளிப்போம் அகத்தியம் என்று கூறுகின்றோம். அதே மாதிரி இந்நிலையில் கேரள மாநிலத்தில் சென்று பக்த கோடிகள் அனைவரும் எமது குருவை காண ஆவலாக செல்கிறீர்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் அகத்தியர் நின்ற இடம் நம் தமிழகம்தான், நின்ற இடம் பொதிகைதான். இதுதான் நிதர்சன உண்மை. அங்குள்ள சிலை உருவாக்கப்பட்ட சிலை, இங்குள்ள சிலை அகத்தியராகவே நின்ற சிலை. அதனால்தான் இங்கிருக்கும் அவரை கடத்தி கொண்டு உடைத்தெடுத்து இல்லத்திற்கு பல முறை எடுத்து சென்று விட்டார்கள். இங்குதான் எமது குரு அகத்திய பெருமான் நின்ற இடம். கேரள மாநிலத்தில் பொதிகை மலை தொடர்ச்சியாக அங்கிருப்பதால் அங்கு சிலை வைக்கப்பட்டது. இது நிரம்ப மானுடருக்கு தெரியாமல் அங்கு சென்று எமது சீடன் உரைத்ததைப் போல் தேவையற்ற அனுமதிகளை பெற்று உடலை உபாதைகளுக்குள் ஆக்கிக் கொண்டு செல்கிறார்கள். உடைத்தெறிந்த சிலைகளுக்குள் அகத்தியம் இல்லை, நீ வாழும் கலை நிலைக்குள் அகத்தியம் இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அதுதான் அறியாமை. அவர் கூறியதுதான் உண்மை. அறியாத மானுடர்கள் அவரை ஏதோ பெயர்த்து எடுத்து அங்கு வைப்பதைப் போல் உணர்கிறார்கள். அகத்திய பெருமான் பிரபஞ்சம் முழுவதும் நான் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும் மானுடன் உள்ளத்தில் நானே அமர்வேன் என்று கூறியவர் எமது குரு. அதனால் எவரும் சிரமப்பட்டு அங்கு கேரள மாநிலம் செல்ல வேண்டாம். வாருங்கள், பொதிகை மலையில் தமிழகத்தில் நன்றாக நீராடி சென்று பாருங்கள். மேல் கைலாயத்தையே காணலாம். காணாதவர்கள் நிச்சயம் சென்று கண்டுவிட்டு வாருங்கள். ஒரு எல்லை தகராறை விஸ்வாமித்திரன் உருவாக்கி விட்டான் என்று நினைக்கிறேன். ஓம் அகதீசாய நம. உண்மையை கூறுவதற்கு எல்லை தாண்டிய ஞானத்திற்கு எல்லை இல்லை. இவையெல்லாம் மாநிலர்களால் வகுத்து கொண்ட எல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஆளி நாடு நகரங்கள் பிரபஞ்ச 14 லோகங்கள் கடந்தது உயர் ஞானம். உயர் ஞான ஆற்றலை சுமக்க உங்களை அழைத்து செல்கின்றான் சிவமகா வாழை சித்தன் சூட்சமமாய் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நம. தவநிலையில் எம் சீடர்கள் காண்கின்ற காட்சியை கண்டு அகத்தியனே வியப்படைகின்றோம். எம் சபையில் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. கூறுவார்கள், ஐயனே நீங்கள் இவ்வாறு காட்சி அளித்தீர்கள், சித்தன் இவ்வாறு அழைத்து செல்கின்றான், பறந்து செல்கின்ற சீடனெல்லாம் என்னிடம் இருக்கின்றார்கள் சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நெல்லைக்கும் பிரபஞ்ச மகாசபைக்கும் பறந்தே வருவது போல் தெரிகின்றது என்று ஒரு பெண் சீடர் என்னிடம் கூறியதெல்லாம் கண்டிருக்கின்றோம். அகத்தியன் கூட இப்படி பறந்ததில்லை என்று கூறுகின்றோம். அற்புதங்கள் நிச்சயமாய் நடைபெறும் சபை அகத்திய மகா வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஆதலால் தான் இச்சித்தனுக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற நாமம் இச்சித்தனால் சூடப்படவில்லை. ஒரு மாநிலனால் இவனால் அவனால் எவனாலும் சூழப்படவில்லை. சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமம் முதலில் வாழை சித்தன் என்ற பட்டம்தான் அகத்தியனால் ஜீவ ஏட்டிலிருந்து வழங்கப்பட்டது என்று கூறுகின்றோம். ஜீவ ஏடுகளின் மூலமாக அவன் பெற்ற அற்புத தவ தட பலன்களின் மூலமாக ஆற்றல் கண்டு அகத்தியன் வாழ திரிபுர சுந்தரியினுடைய அணுக்கரக நிலை பெற்ற வாழை சித்தன் என்ற நாமத்தை அகத்தியன்தான் அவனுக்கு சூட்டினோம். மானிடன் சூட்டவில்லை, அவனுக்கு அவனாக சூட்டப்படவில்லை என்று அகத்தியன் கூறுகிறான். அதன் பின்பாக கலியுக தேவசித்த சபை என்ற நாமத்தில் தொடங்கிய சபையானது அற்புதமாய் ஆற்றல் பல் மடங்காக பெருகி 14 லோகங்களில் உள்ள ஆற்றலையும் கிரகிக்கின்ற ஆதிகிரை சூட்சம நூலினை சித்தன் பெற்ற பின்பாக அதன் நாமம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாக மாற்றம் பெற்றது. அந்நாமமும் சூட்டியது அகத்தியன், இந்நாமமும் சூட்டியவன் அகத்தியன் தான் என்று கூறுகின்றோம். சித்தனால் பெயர் சூட்டப்படவில்லை, எம் மாநிலனாலும் பெயர் சூட்டப்படவில்லை. மாநிலனுக்கு அங்கு பணியே இல்லை என்று அகத்தியன் கூறுகிறோம். அவ்வாறு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற சபை ஆதிகிரை சூட்சம நூலோடு வலம் வருகின்ற பொழுது சித்தனை வாழ்த்தி சிவம் கொடுத்த நாமம் சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமம் என்று
ஓம் அகதீசாய நமக. இந்நாமம் எங்கும் கேட்டிருக்க இயலாது, கண்டிருக்க இயலாது. பால திரிபுர சுந்தரி என்பவள், வாழை தேவி என்பவள் சித்தர்களையும் தேவர்களையும் உள்ளடக்கிய அருள் பெரும் முப்பெரும் தேவியரின் ஆற்றல். அவ்வாற்றலை பெற்ற சித்தன் தான் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்றால் என்ன? அத்துணை சிவத்தின் ஆற்றல். ஒரு சிவன் அல்ல, அத்துணை சிவபெருமான்களுடைய ஆற்றலை எல்லாம் ஒரு நிலையாக பெற்றவன் தான் சிவமகா வாழை சித்தன். ஓம் அகதீசாய அத்தகைய நமக. நாமத்திற்கு இருக்கும் ஆற்றல், அந்நாமத்தையும் அகத்திய நாமம் என்பது இவன் கூற சொல்லுகின்றான். அகத்திய நாமத்தை மட்டும் உரைத்தால் போதும், வேறு நாமம் வேண்டாம் என்று அகத்தியன் கூறவில்லை. சபையில் விநாயக பெருமான் கூறினான், திருமுருகப் பெருமான் கூறினான், சிவபெருமான் கூறுகின்றான், மகாவிஷ்ணு கூறுகின்றான். அகத்திய நாமத்தை மட்டும் உரையுங்கள் சபையில் என்று அவன் உரைக்க, இவன் உரைக்க, இவன் நாமத்தை மட்டும் உரையுங்கள் என்று யாம் கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒற்றை நாமத்திற்குள் பிரபஞ்சம் அடக்கம், பிரபஞ்சத்திற்குள் அகத்தியம் அடக்கம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அடக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த சித்தனுக்குள் அகத்தியம் அடக்கமாகி இருக்கின்றோம். அங்கு அல்ல, இங்கு அல்ல, இவனுக்குள் அடங்கி இருக்கின்றோம். இவனுக்குள் அடங்கி பாருங்கள், உங்களை அடக்கி இவனுக்குள் அடங்குங்கள், அகத்தியம் உங்களுக்குள் அடங்குவோம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறை ஞான தர்ம சூட்சமம். ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதுதான் என்று கூறுகின்றோம். வாழ்த்துங்கள், வாழ்த்திக் கொண்டே இருங்கள். செவிமடுக்க இறைவன் கேட்டு அகமகிழ்கின்ற பொழுது அவனை மயக்கி அமர்த்தி வைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படித்தான் வசியம் வைத்து என்னை சித்தன் இழுத்தான், வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய சித்தனை வைத்து சீடர்கள் என்னை இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் தான் 4-5 முறை சிங்கப்பெருமாள் தலத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆனந்தம் அடைகின்றோம். அகத்தியன் நிச்சயமாக, ஏனெனில் ஒரு பூவுலகில் இவ்யுகத்தில் அவ்வார்த்தையை அகத்தியன் கூறக்கூடாது என்று கூறி இவன் அடிக்கடி கூறிவிட்டான். அத்தகைய வார்த்தையை, களி என்ற வார்த்தை அழிந்து விட்டதடா சபையில் என்று கூறுகின்றோம். அத்தகைய நிலையில் அவ்யுகத்தில் இத்தகைய பூவுலகில் ஒரு சித்தனை ஒன்றாக அழைத்து அமர வைத்து சகடை இயக்க வைத்து அவன் வருகின்ற அத்தகைய மகிழ்வுந்தினை இயக்க வைத்து ஒன்றாக உரையாடி வருகின்ற ஆற்றல் பெற்ற ஒரு மானிடனோடு தான் அகத்தியன் பயணிப்போம் என்று சூளுரை வைத்து அமர்ந்த அத்தகைய சூளுரை ஜெயிக்க பெற்ற தலம் எம் சபை. ஆகையால் அவனோடு இயல்பில் உரையாடி வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக இச்சீடன் கண்களுக்கு அமர்ந்திருக்கும் நபர்கள் தெரியும், ஆனால் இவன் அமர்ந்திருக்கும் நிலை இவனுக்கு அறியாது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அறிந்தால் உரையாட இயலாது, அவனை அறிந்தால் உரையாட இயலாது. அவனை அறிந்து 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 அவனுக்குள் அழிந்து போகின்ற பொழுது இதுபோல் உரையாட முடியும் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. தவம் என்னும் பேராற்றலுக்குள் இருந்துதான் இத்தகைய வார்த்தை வெளிப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அவன் தவ குண்டலினி என்னும் அற்புத சுழுமுனை பேராற்றல் இவனோடு இணைந்து அற்புதமாய் இவன் ஆற்றல் மூலமாக அவன் ஆற்றல் இவன் ஆற்றலுக்குள் புகுந்து உரையாடும் உரையாடல். இதில் பிசகு இருக்காது, பிசிறு இருக்காது. அருண் தமிழ் தவ புதல்வன் திருக்குமரனுடைய அற்புதமான அத்தகைய தமிழ் விளையாடும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் இது ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல். இந்நூலுக்கு இணையான நூல் கீதை கூட அல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பல்வேறு மத குருமார்கள் போதித்து எழுதப்பட்டிருக்கின்ற அத்துணை நூல்களின் சாராம்ச தத்துவங்களை அடக்கிய அற்புதமான ஆதிகிரை சூட்சம பேலை இது பொக்கிஷம் புதையலாகும். பிரபஞ்சத்திற்கு, சித்தனுக்கு, சபைக்கு, சீடர்களுக்கு என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அறிந்து பாருங்கள், சபை நோக்கி வாருங்கள். பிடித்தால் சம்பந்தம் செய்து கொள்வோம், பிடிக்காவிடில் நண்பர்களாக இருப்போம். ஓம் அகதீசாய சாயன. ஏற்றுக்கொண்டால் சீடர்கள், ஏற்காவிடில் சித்தனது நண்பர்கள் என்று வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதே போல் அங்கே வந்து அந்த கதவு கிட்ட பாருங்கள் ஒரு கியூஆர் கோடு இருக்குது. எதனால் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் இது 7வது சத்சங்கம். சாமி நான் வந்து ஃபஸ்ட்டு சாமிகிட்ட பேசிட்டு இது எல்லார்கிட்டையும் எடுத்து போய் 7 முறை வந்து விட்டேனாடா உன் தளத்திற்கு அகத்தியன். அதனால நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, சாமிகிட்ட பேசணுன்னா இது எல்லார்கிட்டையும் கொடுத்துடலாம், எல்லாரும் ஏற்றுக்க போகிறாங்க, இறைவனே பேசுகிறாங்க, அப்புறம் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வியப்பாக இருக்கின்றதல்லவா உரையாடல்களை கேட்கின்ற பொழுது.
வியப்பாக இருக்கின்றதா இல்லையா சீடர்களே? எம் சீடர்களிடம் கேட்கவில்லை, புதிதாக வந்தவர்களிடம் கேட்கின்றோம் யாம். நாடகம் அல்ல, கற்றுக்கொண்டு வந்ததல்ல, நடிப்பு அல்ல, இறைவனின் துடிப்பு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. இது இறையின் துடிப்பு, தர்மயுகமாக மாற்றுவதற்கு அற்புதமாக தலம் கிடைத்த இறையின் துடிப்பு, சித்த சிவ ஞான துடிப்பு என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் இருந்து எழுகின்ற தவ துடிப்பு என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் ஓம் அகதீசாய அகதீசாய நமக. அதனால இது என்னன்னா, நம்ம இந்த மாற்று யுகத்தில் இருக்கிறதுனால நம்மளை அறியாமலே நம்ம அதில் உழறோம், நல்லாவே உழறோம். அதனால் நம்மளால் டக்குன்னு இந்த நல்ல விஷயங்களை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. அது என் நண்பர்களாக இருக்கட்டும், என் உறவினர்களாக இருக்கட்டும், எனக்கு தெரியாதவங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வந்துக்கிறவங்களாம் நான் ஜஸ்ட் லைக் தட் யாரையும் கூப்பிடல. எல்லோரும் இறையாளர்கள் தான். நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளதோ அந்த அம்மா இருக்காங்களே, எங்கே அந்த அம்மா என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க க்ளீனிங் ஸ்டாஃப் தான். அவங்க அவங்க சாமி அவங்க முருகரை நல்லா வணங்குறவங்க. அவங்க சஷ்டி கோசம் 10 நாள் பேசவே இல்லை. அதே மாதிரி அவங்க கவிச்சி சாப்பிட்றவங்க தான், முருகருக்காக கவிச்சி சாப்பிட்றதில்ல. ஒரு சாதாரண நிலைகளே அவங்க எவ்வளோ பக்தியாக இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நாங்கள் இறையாளர்கள் தான் இங்கே கூப்பிட்ருக்கோம். இந்த இறையாளர்களே இறையை நம்ம சில சமயம் மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோடு பயணப்படுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தருக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் நாங்கள் 5000 வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கேட்க வர கேள்விக்கெல்லாம் ஏற்கனவே பல பேர் கேட்டு விடை கண்டுட்டாங்க. எதோ பார்க்கறதுக்கு பதில் அதில் ஒரு வீடியோ ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா கூட போதும். நீங்கள் கஷ்டமாக இருக்கும்போது கூட அதை பாருங்கள், கட்டாயம் அதில் உங்களுக்கு சில பதில். அந்த ஒளியை, சித்தனது உபதேச ஒளியை அகத்தியன், விஸ்வாமித்திரன், பாம்பாட்டி சித்த கணங்கள், சிவபெருமான், திருமுருகப் பெருமான், மகாவிஷ்ணு, நந்தி பகவான், ஆஞ்சநேயன் எல்லாம் கூறுகின்ற ஆசி சப்த உரைமொழியை நீங்கள் செவி வழியாக கேட்கின்ற பொழுது கர்மவினை அகழ்கின்றது நிச்சயம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக அதனை 3 திங்கள் ஒருவன் தொடர்ச்சியாக கண்டால் அவன் ஞானியாக மாறலாம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஆனால் இவன் உரைத்தவாறு 5 நிமிடம் அகத்தியன் கூறிய சொல் கேட்டு எம் சபை நோக்கி அமர்ந்த சீடர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். அது ஞான உபதேசம், ஞான ஆசி மொழி, சிவம் உரையாடும் ஞான உபதேச மொழியை எங்கு சென்றாலும் கேட்க இயலாது. எம் சபை தவிர, உங்கள் சபை தவிர என்று அகத்தியன் கூறுகின்றோம். இறை சூட்சம சித்தனுக்குள் சித்தம் இருந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றது. சித்தனுக்குள் சிவ சூட்சமம் அமர்ந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றது. சிவசூட்சமம் என்பது சாதாரண நிலை கொண்ட வார்த்தை அல்ல. பல்வேறு பரிமாண நிலைகளில் அமர்ந்திருக்கும் சிவத்தினுடைய புண்ணியங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்த ஒரு வடிவம் தான் சபை சித்தன் நூல் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அந்த நூலுக்குள் இல்லாத நிலைகள் இல்லை. பல்வேறு மொழிகளில் இச்சீடனுக்கு தெரிந்தது இருமொழிகள். பல்வேறு மொழிகளில் இனி உரையாடுகின்ற காலங்கள் வரும் என்ற நிச்சயமாக வரும். உலகில் இருக்கும் அனைத்து மொழிகளிலும் ஆதி இறை சூட்சம நூலில் இருந்து ஆசிகள் வரும். இது அகத்தியன் எடுக்கின்ற சவால் சிவத்திற்கு நிச்சயமாய் வரும். சரணாகதி என்னும் அற்புத தத்துவத்திற்கு இறைவன் சரணடைவான். சரணடையவில்லை எனில் சிவத்தை, கைலாயத்தை விட்டு விரட்ட அகத்தியன் தயாராயிருக்கின்றோம். இறைவனுக்கு சித்தர்கள் அஞ்ச தேவையில்லை. நிச்சயமாக தெரியுமோ, இறைவனை கண்டு கூட சித்தர்கள் அஞ்ச மாட்டார். சித்தனை கண்டு இறைவன் அஞ்சுவான் என்று கூறுகின்றோம். சாதாரண மானிடன் சித்தனாக இறையாக மாறி இருக்கின்ற பொழுது அவன் கட்டளையை ஏற்றே ஆக வேண்டும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். இல்லையெனில் நவக்கிரகத்தை கட்டி போடுவோம் என்று எவனால் கூற இயலும்? எத்தலத்திலிருந்து உரைக்க இயலும்? மத குருமார்களிடம் சென்று உரையாடி பாருங்கள், எவனாவது நவக்கிரகத்தை நெருங்க முடியுமோ? அகத்தியன் நினைத்தால், சிவமகா வாழை சித்த சபையினுடைய ஆற்றல் கொண்ட சீடர்கள் நினைத்தால் நவக்கிரகங்களை கட்டி போட இயலும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். இவன் உரைத்தான், யமதர்மன் கயிற்றை இவன் கரத்தில் கொடுத்து விட்டு அங்கு அமர்ந்திருக்கின்றான் என்று. நிச்சயமாய் அது உண்மை என்று கூறுகின்றோம். இயல்பு சபை கொடிமரத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற நான், அது எத்தகைய நான் தெரியுமா? நானை வேறறுக்கும் நான். அந்நான் சித்தனது கரத்தில் உள்ளது. அவன் இவன் கரத்தில் கொடுத்து விட்டு கொடிமரத்தின் அடியில் சிவமாய் தவம் இருக்கின்றான் யமதர்மனும் தெய்வேந்திரனும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷா. இதையெல்லாம் விளையாட்டுக்காக, வேடிக்கைக்காக, பிரம்மாண்டத்திற்காக அகத்தியன் கூறவில்லை.
அகத்தியன் எக்காலம் பொய் கூறுவான்? அகத்தியம் பொய்க்குமோ? சித்தம் சிவம் கூறும் நிலை பொய்க்குமோ என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதி உண்மை உண்மை உண்மையாய் வந்து அமர்ந்து பார்கள். இவன் உரைத்தவாறு அத்தகைய சிவசபையின் திருவாயிலில் நிற்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு பேழை அமைக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி தருகின்றோம். பேழையின் மேல் அமைந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து தவமிருங்கள். 2 நிமிடத்திற்குள் நீங்கள் இருக்கும் இடம் மறந்து உங்கள் ஆன்மா உங்களை விட்டு தனியாக பிரிந்து செல்லவில்லை எனில் அகத்தியன் அங்கிருந்து இடம் மாறிவிடுகிறார். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாய் அற்புத தலம் பூ உலகில் அமைய பெற்றிருக்கின்றது. எவனுக்கும் கிடைக்காத, எங்கும் கிடைக்காத 7-14 லோகங்களில் இருக்கும் எத்துணை சித்தர்களுக்கும் கிடைக்காத ஆற்றல் ஒரு சாதாரண கடைக்கோடி மானிடன் உங்களுக்குள் ஒருவனாக வாழ்ந்து வரும் பூவுலகில் சிவமகா வாழை சித்தனுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. ஏனெனில் நிச்சயமாய் யுகங்கள் தோன்றி பல்வேறு யுகங்கள் நடந்துவிட்டது. அதிசயம் நடந்தாக வேண்டும், அபூர்வம் நடந்தாக வேண்டும், மானிடன் காக்கப்பட வேண்டும், யுகம் காக்கப்பட வேண்டும் எனில் இறைவன் வந்து அமர வேண்டும் ஒரு தலத்தில். அத்தலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது வண்டல்வனம் மாநகர. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலத்தில் தெய்வம் அனைத்து வந்து அமர்கின்றன. சித்தன் வந்தால் சிவம் வர வேண்டும். நிச்சயமாய் அழைத்தவுடன் சிவம் வந்தால் என்ன வரும்? பிரபஞ்சம் வரும். அத்துணை கணங்களும் காலடியில் தஞ்சமடா. அகத்தியன் காலடியில் அவ்வாறு அகத்தியன் தாளடியில் தஞ்சமிட்டிருக்கின்ற சித்தனுக்குள் அத்துணை கணங்களும் தஞ்சம். அவனுக்குள் தஞ்சம் அடைகின்ற சீடர்களே, பிரபஞ்சம் உங்களுக்கு அடிமை என்று அகத்தியன் கூறுகின்றார். ஆற்றல் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது? எப்படி அகத்தியனால் உரையாட முடிகின்றது? கூறுங்கள். உங்கள் சரணாகதிக்குள் இருந்துதான் அகத்தியன் உரையாடுகின்றோம். எம் சீடர்களை காண்கின்ற பொழுது காவி நிற உடைகள் உடுத்தி கண்களில் நீர் மல்க நெஞ்சில் அகத்தியனையும் சிவமகா வாழை சித்தனையும் சிவத்தையும் சபையையும் நூலையும் தாங்கி இருக்கின்ற சீடர்களை காண்கின்ற பொழுது வருகின்ற ஆனந்தம் அகத்தியனுக்கு வார்த்தையாக வருகின்றதடா. மகிழ்வாக அகத்தியன் இத்தகைய சற்சங்க பெருவிழாக்களுக்கு செல்ல வேண்டும். அகத்தியன் 3 தினங்களுக்கு முன்பாக தயாராகி விடுவோம். சபையில் தெரியுமோ, சகடை தயாராகிவிடும், சித்தன் தயாராகி விடுவான். அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் சூட்சமமாய் கணங்கள் தயார் செய்து விடுவார்கள். ஒன்று உரைக்கின்றோம் எம் சீடர்கள் பற்றி. ஒவ்வொரு கிளை சபையும், இங்கு அமைய பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கிளை சபையும் உயர் சீடர்களை கொண்டிருக்கின்றது, அற்புதமான சீடர்களை கொண்டிருக்கின்றது. தஞ்சம் அடைகின்றார்கள் சித்தனது தாளடியில். நீர்தான் இறை, நீர்தான் அப்பன், நீர்தான் அன்னை, நீர்தான் அனைத்தும் என்று தஞ்சம் அடைகின்றார்கள். அவ்வாறு தஞ்சம் அடைகின்ற சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் கூறுகின்றோம், எனக்கு கூட இப்படி சீடர்கள் இல்லையடா அந்த காலத்தில். நிச்சயமாய் சரணாகதி என்ற தத்துவத்தை அகத்தியன் உலகிற்கு கற்றுக் கொடுத்து கொண்டோம். ஆனால் அகத்தியனுக்கே சரணாகதி என்றால் இத்தகைய ஆற்றல் பெற்றது என்று உணர வைக்கப்பட்ட சபை எம் சபை என்று செங்கல்பட்டு மாநகர் அவன் உரைத்தவாறு பல்லவ தேயம் நோக்கி வருகின்ற பொழுது திருச்சி மாநகரில் முதலாக அலையப்பெற்ற அமைக்கப்பெற்ற ஒரு கிளை சபை ஒன்று உள்ளது. அத்தகைய கிளை சபையிலிருந்தெல்லாம் சீடர்கள் வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு அத்தகைய திருச்சி மாநகர் கடந்து வருகின்ற பொழுது ஆசானை நிச்சயமாக காண வேண்டும், அவன் தரிசனம் வேண்டும், எங்களை ஆசி கொடுத்து செல்லுங்கள் என்று திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய அற்புதமான சீடர்கள் குடும்பமாக சாலையோரத்தில் இருக்கும் அத்தகைய உணவகத்தில் வந்து நின்று சித்தனை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். அருள் மாலை கொண்டு, அற்புத புகழ் மாலை கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். சித்தன் வருகின்ற பொழுது அவனோடு அமர்ந்து அத்தகைய பானங்கள் அருந்தி உணவருந்தி அவன் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அவர்கள் நிற்கின்ற கோலம் இருக்கின்றதே, அகத்தியனுக்கு கண்களில் நீர் வரும். அத்தகைய கோலத்தை காண்கின்ற பொழுது என்று அதுதானடா சரணாகதியின் தத்துவம். ஒருவனை, ஒரு மானிடனை ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு அகத்தியன் அடிமை என்று கூறுகின்றோம். இவனோடு வயதை இளையவன், இவனுக்கு இணையானவன், அவனுக்கு இணையானவன். ஒரு மானிடன் வருகின்ற பொழுது அவனை அன்னையாக, தந்தையாக, அப்பனாக, பிரபஞ்சமாக, வாழும் குருவாக, குலதெய்வமாக ஏற்று வணங்குகின்ற நிலை இருக்கின்றது. அவன் கண்களை பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற வெப்பத்தை தாங்கி நெற்றி சுழுமுனையிலிருந்து புறப்பட்டு வருகின்ற கண் நீர் தாரைகளாக வெளிவருகின்ற காட்சி அகத்தியன் காண்கின்ற பொழுது இவன் அழுக, அவர்கள் அழுக, அகத்தியன் உள்ளிருந்து மகிழ்கின்ற அத்தகைய காட்சி இருக்கின்றது. கைலாயத்தில் சிவம் நேரடியாக காட்சி கொடுத்தால் கூட அத்தகைய ஆனந்தம் இருக்காது என்று அகத்தியன் கூறுகின்றார். அதுதான் வாழும் குருவும் சீடனும் இருக்கும் நிலை. உங்கள் அகங்காரத்தை தொடர்ந்து நசுக்குபவன் உங்கள் ஆசான், ஆனால் அவன் உங்கள் நண்பன் என்று கூறுகின்றோம். உற்ற நண்பன், தோழன், உங்கள் அடிமை, உங்கள் ஆசான்.
ஒவ்வொரு ஆசானும் அவனவன் சீடனுக்கு அடிமையடா. அழைக்கின்ற அழைப்பிற்கு, இழுக்கின்ற இழுப்பிற்கு, இல்லத்திற்கு வந்து அமர்கின்றான். சரணாகதியோடு இவன் அழைக்கின்ற பொழுது, நீங்கள் அழைக்கின்ற பொழுது உங்கள் இல்லம் வருவான். நேற்று ஒரு வினா தொடுக்கப்பட்டது அகத்தியனோடு. இவர்கள் உறவாளர்கள் பல்லவ தேயத்தில் இருக்கின்றார்கள். இவன் உரைத்திருக்கின்றான் 7 முறை வந்திருக்கின்றோம் என்று. 7 முறையும் உறவாளர்கள் இல்லத்திற்கு செல்ல முடியாத நிலை, அகத்தியன் அனுமதி தரப்படவில்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய அனுமதி வழங்கவில்லை. ஏனெனில் வருகின்ற அத்தகைய புண்ணிய நிலை உன்னை காக்க, உன்னை பார்ப்பதற்கு புண்ணியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதல பாதாள கங்கா நதிநீரில் இவன் தவமாற்றிய பொழுது இருந்த புண்ணிய நிலைகள் எல்லாம் வந்து அமர்கின்றன. எத்தகைய இகலோக வினையும் உன்னை அண்டிவிடக் கூடாது என்று அகத்தியன் கட்டி காத்து எம் உள்ளங்கையில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கின்ற சித்தன் தான் சிவமகா வாழை சித்தன். ஓம் அகதீஷாய நமக. மறுக்கப்பட்டது சிலருக்கு வருத்தமாக இருக்கும், அவள் உறவாளர்களுக்கு வருத்தமாக இருக்கும். எங்களை காண வர இயலவில்லையே, அவனால் வரமாட்டேன் என்கின்றானே. சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட உறவாளன், சகோதரி வீட்டுக்கு கூட, ஏன் இவனுக்கு பிறந்த அத்தகைய மைந்தன், அத்தகைய புத்திரியினுடைய அத்தகைய இல்லத்தில் நடைபெறும் சம்பிரதாய சடங்கிற்கு கூட இவன் செல்லாத காலங்கள் உண்டு என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. இவனை கடந்த 20, 25, 30 ஆண்டுகளாக வெளி உலகத்திற்கு அனுப்பாது இவனை அமைத்து அமர்த்தி தவம் இருக்க வைத்த ஆற்றலை இவனுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் அகத்தியன் காத்து கொண்டிருந்தோம். அகத்தியனோடு இவன் தவம் இருந்த ஆற்றலால் தான் அகத்தியன் அவனோடு வந்து அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தான். ஓம் அகதீஷாய நமக. இவ்வாற்றல் எல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டது? எப்படி ஒரு நாளில் 2 நாளில் பெற்றுவிட்டீர்களா? இவன் பெற்றுவிட்டானா? அல்ல. இவனுடைய பயணம், இவனுடைய அடிபணிவு, சரணாகதி, அர்ப்பணிப்பு, அகத்தியனுக்குள் அத்துணையையும் கொடுத்தான். இவன் வாழ்கின்ற அத்தகைய கிராம நிலைகளில் இருக்கக்கூடிய பொருளீட்டல் என்பது 160% இவனுக்கு சொந்தமான தடங்கள் என்று கூறுகின்றோம் யாம். அத்துணையும் கிட்டத்தட்ட 45% தடங்களை பிரபஞ்ச மகா சபைக்காக அர்ப்பணித்தவன் எம் சீடன், எம் சித்தன், எம் அடிமை, எம்முடைய சிவம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இத்தகைய ஆற்றலால் தான் இங்கு வந்து அமர்ந்து பிரபஞ்சத்தை கட்டி காக்கின்ற மகாவிஷ்ணுவை தடுத்து நிறுத்தக்கூடிய, இறை பிரபஞ்ச பஞ்சபூத கணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை சித்தன் பெற்றிருக்கின்றான் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. மனமுருகி அகத்தியன் சிந்தையுருகி கூறுகின்றோம், இது போன்று ஒரு மானிடனை நீங்கள் 14 லோகங்களில் எங்கு வேண்டாமேனாலும் காட்டுங்கள். அகத்தியன் சென்று அங்கு உரையாடுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சரணாகதி என்னும் வார்த்தையை எளிதாக கூறிவிடலாம். அதனை அனுபவிப்பது, கடைபிடிப்பது இருக்கின்றதே, அதன் நிலை இருக்கின்றதே. சரணாகதிக்குள் இருந்தால், சரணாகதியாக மாறினால் தான் கடைபிடிக்க இயலும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதனால்தான் சிவம் யாம் அழைத்த பொழுது வந்து அமர்ந்தார். சித்தன் என்று பட்டம் கொடுத்தோமே, வாழை சித்தன், சிவமகா வாழை சித்தன். இவன் எப்படி கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்த இயலும் என்று அங்கு பரிசீலனை நடைபெறுகின்றது. சிவகணங்கள், தேவகணங்கள் எல்லாம் தடுக்கின்றன. அத்துணை கணங்களும் அகத்தியன் கரத்தை பிடித்து இழுக்கின்றன. ஒரு மானிடனுக்கு ஏன் இத்துணை ஆற்றல் வழங்குகின்றீர்கள்? இத்துணை ஆற்றல் கொண்டவனாக இவனை ஏன் மாற்றினீர்கள்? இவனுக்கு ஏன் இத்துணை சலுகை அளிக்கின்றீர்கள்? ஒரு பூவுலகில் எதற்கு இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் என்று பூதகணங்கள் எல்லாம் தடுத்தன. அத்துணை ஆற்றலையும் தடுத்தவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல், தவ பேராற்றல். அவனுடைய சரணாகதி சிவத்தை தடுத்தாட்கொண்டது, மகாவிஷ்ணுவை தடுத்தாட்கொண்டது. ஆகையால் தான் கூறுகின்றோம், இவனை சரணடைந்தால் நவக்கிரகத்தை தடுக்கலாம். ஓம் அகதீஷாய நமக. பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டை நீங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம். பிரபஞ்சம் இவன் சொல்வதை கேட்கும். இவன் சொல்வதை கேட்டால் பிரபஞ்சம் நீங்கள் சொல்வதையும் கேட்கும் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. நம் தேசத்திற்கும் அண்டை தேசத்திற்கும் நடைபெற்ற போராட்டத்தை நிலைக்கு கொண்டு வந்தவன் யார் என்று நினைக்கின்றீர்கள்? நடந்ததே பெரும் போராட்டம். அழிவை நோக்கி சென்றதே அண்டை நாட்டுக்கும் பரத நாட்டுக்கும் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போற பத்தி நினைவுக்கு வந்து வருகின்றதா? அழிந்து போயிருக்கும், அங்குமிங்குமாக அழிந்திருக்கும். தடுத்தாட்கொண்டவன் எம் சித்தன் என்று கூறுகின்றோம் யாம். அதனை காட்சியாக கண்டான் ஒரு சீடன். பிரபஞ்ச மகாசபையின் கிளை சபையாம் கொங்கு மண்டல சபையிலே அத்தகைய இல்லமதில், அவன் இல்லமதில் இவன் அயர்ந்து உறங்குகின்ற பொழுது அன்று இரவு சித்தன் தன் கரத்தில் பெரும் தடி கொண்டு இல்லத்திலிருந்து வேகமாக எத்திசையை நோக்கி செல்கின்றான். வடதிசையின் எல்லை நோக்கி செல்கின்றான். அத்தகைய காட்சியை கண்டிருக்கின்றான் இவன். அது எதற்காக எங்களிடம் கோபித்துக் கொண்டு செல்கின்றாரோ சித்தன் இல்லத்திலிருந்து என்று இவன் அறியாது வந்து வினா தொடுத்தான். நான் உரைத்தோம்,
அவன் கோபித்து கொண்டு செல்லவில்லை, கோபமாக சென்றான். உன்னோடு அல்ல, அத்தகைய மாற்று நிலை கொண்ட தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்று அகத்தியன் கூறினோம். அன்று இரவுதான் அப்போராட்டம் நிலைப்பாட்டுக்கு வந்தது, நிறுத்தப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயம் இது கதையல்ல, உண்மை. காண்கின்றார்கள் சீடர்கள். அகத்தியன் சாட்சி அல்ல, அகத்தியன் சீடர்கள் சாட்சி என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. இவர்களாவது சபையில் சித்தனோடு உலா வருகின்றார்கள், தமிழகத்திற்குள் இருக்கின்றார்கள். இவனை கண்டிருப்பார்கள், இவனோடு உரையாடி இருப்பார்கள், ஆற்றலை பெற்றிருப்பார்கள். இவனை நேராக காணாத அயல் நாட்டில் அமர்ந்திருக்கும் ஒரு சீடன் காண்கின்றான் காட்சியை. நேரில் வரவில்லை, சபைக்கு ஒரு முறை கூட வரவில்லை. இவனை அவன் உணர்கின்றான், இவனுடைய அசரீரி ஒளியை அவன் கேட்கின்றான், இவன் ஆற்றலை உணர்கின்றார்கள். இது எதன் மூலமாக நடைபெறுகின்றது? சரணாகதி. அங்கிருந்து சரணடைகின்றான். ஏன்? இவனை நேரில் காணாத ஒரு சீடனுக்கு, இவனை நேரிலே காணவில்லை, அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் சாதன நிலையில் வருகின்ற ஆசிகளை எல்லாம் கேட்டு இவனை உயிராக நினைத்ததற்காக அவனுடைய முட நிலை தகர்க்கப்பட்டு சூட்சம நூல் அவனுக்குள் புகுத்தப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. புகுத்தப்பட்டது அந்நூல். அந்நூல் எவருக்குள்ளும் புகுத்தப்பட்டு விடும். அவரவர்கள் சரணாகதி நிலை கொண்டு அற்புதமாய் அது வளர்பெற்று வரும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய பேராற்றல் கொண்ட சபையில் இருந்துதான் அகத்தியன் பயணிக்கின்றோம். அகத்தியன் பயணம் செய்து நிறைவு பெற்ற தலம் எம் சபை தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதனால் தான் மகிழ்வோடு அமர்ந்து உரையாடுகின்றோம் சீடர்களோடும் சித்தர்களோடும். இயல்பில் இவன் உரைப்பான், அடிக்க அடிக்க பாறையும் தேயும் என்று. எறும்பு ஊற பாறையும் தேயும். நீங்கள் இவன் நாமத்தை உரைத்துக் கொண்டே, அகத்திய நாமத்தை உரைத்துக் கொண்டே இருங்கள், அகத்தியனாக நிச்சயமாக மாறுவீர்கள் என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அது உறுதி. ஏனெனில் இவன் எங்கு அமர்ந்தாலும், இச்சீடன் வீட்டில் உணவருந்தினாலும் நீராடினாலும் என்ன செய்தாலும் அகத்தியன்தான் உள்ளிருந்து செய்வான் என்பது நிதர்சன உண்மை என்று கூறுவோம். ஓம் அகதீஷாய நமக. இவனாக மாறி அமர்ந்திருப்பான். ஒரு முறை இவனாக மாறி இவனாக அமர்ந்திருப்பான். இவனுக்குள் அமர்ந்திருப்பான். சரீரம் வேறாக இருக்கும், ஆனால் உடல் ஆன்மா அனைத்தும் இவனாக அமர்ந்திருப்பான். அந்நிலையெல்லாம் கண்டிருக்கின்றார்கள் எம் சீடர்கள். இவன் எவ்வாறு இவனை அழைப்பானோ அதுபோல் இச்சீடன் சபையில் அமர்ந்து இவனை அழைத்திருக்கின்றான். என்ன ஐயா குரல் போல் கேட்கின்றது என்று ஓடோடி வந்தான். ஐயா இல்லையடா, ஐயாவிற்குள் ஐயா இருக்கின்றான் என்று கூறினான். ஓம் அகதீஷாய நமக. அப்படி அற்புதமான நிலை கிடைக்கும் சரணாகதி என்னும் பேராற்றல் உள் என்று அகத்தியன் அற்புதமான ஆசிகள் வழங்கி இவன் உரைத்தவாறு ஞான வினாக்கள் தொடுக்க அற்புதமாய் சித்தனும் விஸ்வாமித்திரனும் சிவமகா வாழை சித்தனும் சித்தர்களும், ஏன் திருமுருகப் பெருமான் கூட வந்து பதில் கூறலாம், சிவம் கூட வந்து பதில் கூறலாம். நிச்சயமாய் அத்தகைய ஆற்றல் பெற்ற சபை தலம்தான் இத்தலம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சச்சங்க பெருவிழாவிற்கு இவன் புறப்பட்டு விட்டால் அங்கிருக்கும் கணங்கள் எல்லாம் சகடைக்கு பாதுகாவல், இவனுக்கு பாதுகாவல், நூலுக்கு பாதுகாவல், எத்தகைய தடையுமில்லாது அழைத்து வந்து அமர வைத்து அற்புதமாய் அழைத்து செல்வதற்கு கணங்கள் ஒன்றாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சச்சங்கத்திற்கு வரவேண்டும் என்று முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு சீடர்களையும் கணங்கள் அழைத்து வருகின்றன பத்திரமாக என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயமாக நந்தி அனுப்பப்படுகின்றது சபையிலிருந்து. சபைக்கு வரவேண்டும் என்று சரணாகதியோடு இணைந்து கொண்டிருந்தால் தடைகளை நீக்குவதற்கு இறை மகா பர்வதமலை நந்தி அங்கு அமர்ந்து விட்டது. முப்பெரும் நந்தி அங்கு இருக்கின்றன. நந்தி சென்று அழைத்து செல்வதை சித்தன் காண்பான், சீடர்கள் காண்பார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு பிரபஞ்ச நிகழ்வையும் நிகழ்த்துகின்றது சபை சித்தன் என்று கூறுகின்றோமே, அத்தகைய நந்தி புறப்பட்டு செல்வதையும் அந்நந்தியை இழுத்து கொண்டு மறுபடி அத்தகைய சபையில் கட்டி வைப்பதையும் ஒவ்வொரு சீடனும் கண்டிருக்கின்றார்கள். ஓம் அகதீஷாய நமக. என் சபைக்கும் சீடனுக்கும் சித்தர்களுக்கும், என் சபையில் இருக்கும் சித்தனுக்கும் சீடர்களுக்கும் தொடர்பாளர்களுக்கும் எத்தகைய இடராவது பிரபஞ்சத்தில் எவரும் அழிக்க முயற்சிப்பானே ஆயின் நிச்சயமாக அகத்தியன் கூறுகின்றோம், அவனை பிரபஞ்ச மகாசபையிலிருந்து நந்தி சென்று அகதீஷாய நமக. அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நிகழ்த்தப்படுகின்றது, இனியும் நிகழ்த்துவோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எமக்கொன்றும் தெரியாது, அவனுக்கொன்றும் தெரியாது, இவனுக்கும் ஒன்றும் தெரியாது. அத்தகைய தொழில் செய்வது பணிபுரிவதெல்லாம் கணங்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொருவருக்கும் படை வீரர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா?
தடுத்தால் கொள்வது எங்கள் வேலை, எங்களுக்கு தெரியாமலே சென்றுவிடும். அகத்தியன் யாம் உணைத்து விட்டோம் இவனிடம். முன்பெல்லாம் நந்தி செல்லும், இவன் இழுத்து வந்து கட்டி வைப்பான். அகத்தியன் கூறிவிட்டோம், இனி உன் கண்களுக்கு தெரியாது, நீதானே இழுத்து வந்து கட்டுகின்றாய், இனி போவதும் தெரியாது, வந்து சேர்வது மட்டும் தெரியும் என்று அகத்தியன். வந்து முடித்து வந்து சேர்வதை சித்தன் கண்டிருக்கின்றான் என்றும் அகத்தியன். இது பயமுறுத்துவதற்காக அல்ல, இதுதான் இறை சூட்சமம். பிரபஞ்சத்தில் தர்மத்திற்கு ஒரு சேதம் வருமே எனில், தர்மத்திற்கு ஒரு பங்கம் வருமே எனில், அதர்மம் அங்கு வேறறுக்கப்படும் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயமாய் அவன் உண்மையான இறை சரணாகதி உள்ளவனாக இருப்பானே ஆயின் எம் சபை சீடுகளாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையில் அவன் தர்மசீலனாக வலம் வருகின்ற பொழுது அவனுக்கு எதிர்நிலை பிரபஞ்சத்தில் வருமெனில் அவனை பிரபஞ்சம் காலி செய்துவிடும் என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீஷாய நமக. இதுதான் உண்மை இறை சூட்சமம், இறை பிரபஞ்ச தத்துவம். அதுதான் தர்மம் வீழ்வது போல் தோன்றும், அதர்மம் ஜெயிப்பது போல் தோன்றும், இறுதியில் வெற்றி பெறுவது மகாவிஷ்ணுவின் குருட்சேத்திர போரில் என்ன வெற்றி கண்டோமோ அத்தகைய வெற்றி கிட்டும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாய் சச்சங்க பெருவிழாவிற்கு அழைத்து சித்தனையும் சுவாமித்திரனையும் அகத்தியனையும் அமர வைத்து அற்புத ஞான உரையாற்றுவதற்கு அகத்தியனுக்கு ஒரு தலம் கொடுத்தவனே, உன்னையும் இல்லால் மழலையர்கள் உறவாளர்களை நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். ஐயன் கூறியதைப் போல் நந்தி காலை முதல் அமர்ந்ததனால் காலையிலிருந்தே அங்கு அமர்ந்தவர்களை அகற்றி கொண்டே இருந்தேன். அங்கு அமர வேண்டாம் என்று உரைத்ததற்கான காரணம், அந்த ஐயன் கூறிய அவ்வெள்ளை நிற நந்தியானது இங்குதான் அமர்ந்து இருக்கிறது. யாருக்கேனும் கண்களில் பட்டால் பார்த்து கொள்ளுங்கள், ரிஷபத்தை நந்தியை காணலாம். அதனால்தான் காலை தொடங்கிய முதல் நீர் அமரும் பொழுது கூட இந்த பக்கம் வருக, அங்கு சென்று விடுக என்று அனைவரையும் நகர்த்தியமைக்கான காரணம் அதுதான். ஓம் அகதீஷாய நமக. அதேமாதிரி அந்த QR கோடு, வாட்ஸ்அப்போட QR கோடு அங்கே இருக்குது. அது என்னென்னா வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த கேமரா சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, மேலே வாட்ஸ்அப் உள்ளே போனோன்னா மேலே கேமரா சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பண்ண தெரியல, எங்கள் சீடர்கிட்ட கேளுங்க, பண்ணி தருவாங்க. அங்கே தண்ணி கேன் பக்கத்தில் QR கோடு ஒட்டியிருக்கோம், அது எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு. அது வந்து தர்ம யுகத்துக்குள்ளே நுழையிற ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு வச்சுங்களேன். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நாங்கள் நித்தமும் சாமி பேசிட்டு தான் இருக்காங்க. காலையில் அவ்வை தாய் வந்து நித்தமும் பிரம்ம முகூர்த்தத்தில் சித்தனுக்கு, இறை சித்தனுக்கு ஆசி சொல்கிறாங்க. அதை கட்டாயம் காலைல வந்துடும், அதை வந்து நாங்கள் பகிர்ந்துருவோம். அப்புறம் சாமி வந்து 6 பூஜையிலும் பேசுகிற, இப்போ பேசுகிறாங்களே இது வந்து ஒரு பூஜைன்னு வச்சுங்களேன். அப்போ இதே மாதிரி 6 முறை பேசுகிறாங்க மாதம். இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் இது கூடவே வாழறதுனால வந்து எங்கள் வாழ்க்கை இதோடவே அப்படியே போகிறதுனால எங்களுக்கு நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரெயினில் போகும்போதோ இல்லை ரிலாக்ஸாக இருக்கும்போதோ இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அந்த யூடியூப். ஒன்று கூறுகின்றோம், எவருக்காவது இரவு தூங்குவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றதெனில், எப்பொழுதும் உறங்க துவங்குகின்ற வேளை ஒரு 10 மணியாக இருக்குமெனில், ஒரு 9:30 படுத்து சித்தன் கூறுகின்ற ஆசியையோ அகத்தியன் கூறுகின்றதையோ விஸ்வாமித்திரன் கூறுகின்றதையோ செவிக்கு அருகில் வைத்து கண்மூடி பாருங்கள். தூங்கவில்லை எனில் அகத்தியனிடம் வந்து வினா தொடுங்கள், நிச்சயமாக தூக்கம் வரும். ஏனெனில் அது இறை தாலாட்டு என்று அகத்தியன் கூறுகிறார். இந்த சப்தம் உள்ளுக்குள் இருக்கின்ற வேற்று நிலைகளை வேறறுத்து வினைகளை, கர்ம வினைகளை அன்றைய இரவு தள்ளி வைக்கின்றது என்று அகத்தியன். தன்னை மறந்து சிந்தை மறந்து சித்தத்தை மட்டும் உணர்ந்து தூங்குகின்ற தூக்கம் சபையில் மட்டும்தான் கிடைக்கும் என்று அகத்தியன் கூறுகிறார். 13 வருடங்களாக தூங்காத ஒரு பரதேசி எம் சபையில் வந்த அன்று இரவு முழு உறக்கம் பெற்றான் என்று கூறுகின்றோம். வந்தவன் சிரிக்க கூட அல்ல, 3 தினங்கள் சிரிப்பே அல்ல. கேசம் வளர்த்து தாடி வளர்த்து பரதேசி போல் வந்தான். 3வது தினம் சிரிக்க தொடங்கினான் என்று கூறுகின்றோம். 3வது நாள் 4வது நாள் அவன் கேசத்தை மாற்றி அவனுடைய வழக்கமான வாழ்விற்கு திரும்பி விட்டான் என்று வாழ்த்துகின்றோம். அப்படி வாழும் கலையையும் உண்மையான இறை தத்துவத்தையும், இறை ஞானம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்கும் சித்தன் தான் வாழும் குரு சபையில் என்று அகத்தியன். அதே மாதிரி எங்கள் குரூப்பில் வந்து நாங்கள் எல்லாத்தையெல்லாம் போடுறதில்ல.
அதை வந்து அது மனுஷங்க பேசுகிற குரூப் கிடையாது. அது வந்து இறைவனும் சித்தர்களும் பேசுகிற அந்த ஆசி மொழிகளை மட்டும்தான் நாங்கள் அதில் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா வளர்நூல்லேருந்தும் இப்போ ஆசி சொல்கிறாங்க. எல்லாரும் தவத்தில் உட்காந்து அந்த தவம் முடிஞ்சு கொஞ்சம் ஆழ் மனசில் போனவுடனே நாங்கள் சாமி சொல்கிறாங்களே அகத்திய சிவமகா வாழை சித்த ஜோதி வந்து எல்லா ஜோதிலையும் கலந்து உள்ளுக்குள்ளே உள்ளுணர்வாக வார்த்தைகள் வருது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை தான் வந்து உரையாடலாக வந்து இந்த வார்த்தையும் என்ன வார்த்தை என்று நினைக்கின்றீர்கள்? இவன் உரையாடுகின்ற வார்த்தையும் ஆதியரை சூட்சம நூல்தானடா சீடனே. தர்மயுகத்திற்குள் நுழைகின்ற வாசல் எங்கு இருக்கின்றது? அத்தகைய கோடில் இருக்கின்றது என்று கூறுகின்றான். இவ்வார்த்தை எல்லாம் இதற்கு முன் இவன் உரையாடி இருப்பானா? இவன் பணிபுரிகின்ற தலங்களில் அகத்தியனை காண்கின்ற வேளைக்கு முன்பாக நிச்சயமாக அல்ல. நூல் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் விளையாடுகின்றது சித்தன் வடிவில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக.